ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸோ நான் போன எபிசோடில் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது மாதிரி பக்கத்தில் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஹனுமான் டெம்பிள் வந்ததுன்னுட்டு. ஸோ நான் அங்கே எவ்ரி ஃப்ரைடே போக ஆரம்பித்தேன். அங்கே லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் நடக்கும். அப்புறம் லக்ஷ்மி அஷ்டோத்திரம், பலவித ஸ்லோகம் கற்றுக்கிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிது. சௌந்தரிய லஹரி, அது மாதிரி இன்னும் சில ஸ்லோகங்கள்லாம் கூட பாராயணம் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு அங்கே வேறு என்னென்னா, நாங்கள் பெரிய கைங்கரியம் கூட எங்களுக்கு கிடச்சிது. என்னென்னா மாலை கட்டி கொடுக்குற கைங்கரியம், அப்புறம் பிரசாதம் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். ஸோ இதெல்லாம் பெரிய ஒரு பாக்கியமாக இருந்தது. பெருமாளே இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சார், என்னோடய மைண்டு ஃபோக்கஸ்டாக அந்த ஆன்மீக பாதையில் போகிறதுக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல். ஸோ அந்த கோயிலில் எனக்கு ஒரு அழகான அனுபவம். ஸோ என்ன ஆச்சுன்னா, 2016 எனக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ எனக்கு மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டு கூட சரியாகலை. ஸோ அப்போ ஒரு ஸ்டேஜில் ஏதோ மேலும் டெஸ்ட் பண்ணணுங்கிற அந்த ஒரு ஸ்டேஜ் வந்தது. ஏன்னா என்னோடய டெய்லி லைஃப்பெல்லாம் அஃபெக்ட் ஆகிட்டு இருந்ததுனால. பட் ஆனால் எனக்கு என்னென்னா, எனக்கு இந்த மாத்திரை மருந்து இதெல்லாம் ஒரு சக்கர வியூகம்னு தோணுச்சு. அதில் நிறைய பேர் மாட்டின்னு இருக்காங்க, வெளியில் வர முடியாமல் மாட்டின்னு இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கும் அதில் போய் மாட்டிக்க வேண்டான்ட்டு நான் 2012 எப்போ ஆன்மீகத்தில் போக ஆரம்பிச்சனோ அப்போவே இந்த மாத்திரை மருந்து செக்கப் இதெல்லாம் விட்டுட்டேன். நான் செல்ஃப் ஹீலிங், அந்த மாதிரி யோக நித்ரா, அப்புறம் வீட்டிலே கஷாயம், அந்த மாதிரி நிறைய திங்ஸ் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். அதையே தான் நான் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் எனக்கு போய் இந்த டெஸ்ட்லாம் பண்ண வேணான்ட்டு. ஸோ அப்போ எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, சுவாமி வேல்குடி ஒரு ஸ்லோகம் அடிக்கடி சொல்லுவார் அவரோட உபன்யாசத்தில், வைத்தியோ நாராயணோ ஹரிஹி. ஸோ எனக்கு தோணுச்சு, சரி நம்ம ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கலாம் பெருமாள் கிட்ட. ஸோ ஒரு நாளைக்கு இருந்த இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் பேச ஆரம்பித்தவர்கிட்ட சொன்னேன், ரங்கா நீ எல்லாத்தோட மேலான வைத்தியன், எனக்கு என்னவோ எனக்கு தெரியாது, நான் உங்ககிட்ட சரணடைக்கிறேன், நீ உன் விருப்பம் எப்படியோ அதே மாதிரி எனக்கு இன்னைக்கு பண்ணு அப்படின்ட்டு டோட்டல் சரண்டரில் நான் அவர்கிட்ட வச்சுட்டேன், டோட்டல் சரண்டர் வச்சுட்டேன். ஸோ அப்போ அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் கழிச்சு நான் கோயிலுக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு லேடி ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டாங்க, நீ நாராயணன் கற்றுக்கிறியா? என்னோடய குரு அதை கற்றுக் கொடுக்கணும் மற்றவங்களுக்குன்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க. சரி நான் கற்றுக்கிறேன்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஒரு தசகமாக எனக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. எனக்கு சான்ஸ்கிரிட் படிக்க தெரியாது, பட் டிரான்ஸ்லிட்ரேஷன் மூலமாக பகவத்கீதை பாகவதெல்லாம் அப்படி தான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு இது ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஒன் ஆஃப் த டஃபஸ்ட்னு எனக்கு தோணுச்சு. நிறைய பெரிய நல்ல சான்ஸ்கிரிட் தெரிஞ்சவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு விட்டுலாமான்னு கூட தோணுச்சு. அப்போ எனக்கு யூடியூப்பில் எனக்கு ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் கிடச்சிது. அவங்க அழகாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு 2 தசகமாக. ஸோ அந்த பதத்தெல்லாம் பிரித்து எனக்கு நான் நல்லா ஃப்ளூவெண்ட்டாக படிக்க ஆரம்பித்தேன் ஒரு தசகமாக. எனக்கு அந்த அந்த கோயிலையும் அவங்க எனக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணி எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும் அந்த கதை என்னன்னுட்டு. நாராயண பட்டத்திரி தன்னுடைய வாத நோய் ஆர்த்ரைட்டிஸ் குணமாகணுன்ட்டு குருவாயூரப்பன் கிட்ட பாடினது தான் நாராயணியம். ஸோ அவர் ஒரு தசகத்தில் நிறைய தசகத்தில் என்னோட ரோகம் நிவர்த்தி ஆகணும்னுட்டு சொல்லுவார். ஸோ எனக்கு அப்போல்லாம் அதை படிக்கும்போதெல்லாம் எனக்கு தோணும், இது பெருமாளே எனக்கு கோசரம் பண்ணி வச்ச ஏற்பாடுன்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்தது. ஒரு 3 மாதத்துலேயே எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிச்சது. படிக்க ஒரு 5 மாதத்துல எனக்கு நார்மல் ஹெல்த் ரீகெயின் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய ஒரு மிரக்கலாக தோணுச்சு. அது இல்லாமல் நிறைய மகாபெரிவாவை ஒரு சொல்லியிருக்கார் அவர். அதாவது 8வது தசகம் நாராயணியத்தில் 8வது தசகத்தில் ஒரு ஸ்லோகம் கேன்சர் க்யூரிங் ஸ்லோகம். அஸ்மின் பராத்மன் நனுபாத்ம கல்பே துவமித்த முத்தா பித பத்ம யோனிஹி அனந்த பூமா மம ரோக ராசிம் நிருந்தி வாத்தாலய வாச விஷ்ணு. இந்த ஸ்லோகத்தை நான் அடிக்கடி சொல்லினே இருப்பேன். இந்த ஸ்லோகம் ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தேன். அந்த ஸ்லோகம் எனக்கு குணமானதுக்கு அப்புறம் கூட. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம்னுட்டு மகாபிரிவா சொன்னார். இது கூகுள் சர்ச் பண்ணால் கூட இருக்குது அது. ஸோ என்னன்னா, ஸோ இது நிறைய பேருக்கு இதை பற்றி இந்த ஸ்லோகங்கள்லாம் எப்படி குணப்படுத்துதுங்கிறத பற்றி நிறைய கேள்விகள் இருக்கும். நிறைய பேர் நிறைய சோஷியல் மீடியாவில் நிறைய இருக்குது ஸ்லோகம் குணப்படுத்துறதுக்கு. ஸோ அதில் என்னென்னா இம்பார்ட்டண்ட் என்னென்னா, நம்ம மாத்திரை மருந்துன்னா அந்த ஃபிசிக்கல் பாடிக்கு தான் எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம.
ஆனால் அந்த சூக்ஷ்ம சரீரம், சட்டில் பாடி, அங்கே தான் எல்லா வேலையும் அங்கே தான் மெயினாக எல்லாம் நடந்துட்டுருக்கு. அது வந்து மனசோட சம்மந்தப்பட்டது தான் அந்த சட்டில் பாடி. ஸோ என்னென்ன நம்ம மன கஷ்டம், அதெல்லாம் வந்து நம்ம ஃபிசிக்கல் பாடியில் வந்து டிசீஸாக மேனிஃபெஸ்ட் ஆகுதுன்ட்டு யோக சாஸ்திரம்லாம் எல்லாரும் சொல்லியிருக்காங்க அதெல்லாம். ஸோ அங்கே வந்து பிளாக்ஸ், எனர்ஜி பிளாக்ஸ் ஏற்படும். அங்கே எனர்ஜி பிளாக்ஸ், அதாவது இந்த சக்ராஸ் சொல்கிறாங்க, அந்த சக்ராஸு, அப்புறம் வந்து இந்த சேனல்ஸ், அதாவது நாடிஸ், அதெல்லாம் சம்டைம்ஸ் இந்த வந்து மனசோட ரிலேட்டட்னால அது வந்து அஃபெக்ட் ஆகிடும், பிளாக்ஸ் ஆகிடும். எனர்ஜி பிளாக்ஸ் வந்து ஃபிசிக்கலில் வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு நோயாக மேனிஃபெஸ்ட் ஆகும், வெளிப்படும். ஸோ இதுக்கு என்னன்னா வந்து இந்த சவுண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்லோக சவுண்ட்ஸ் வந்து பவர்ஃபுல் சவுண்ட்ஸ் அதெல்லாம். ஸோ அது ஒரு சவுண்டுக்கும் ஒரு இது இருக்குது. ஸோ அந்த ஸ்லோகத்துக்கு அந்த சொல்ல அந்த சவுண்டு வந்து அது வந்து நம்ம சில நாடியங்களே எங்கெங்கே பிளாக்ஸ் அதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் ஓப்பன் பண்ணி எனர்ஜி ஃப்ளோ, பேசிக்லி என்னென்னா அந்த சட்டில் பாடியில் தான் எனர்ஜி ஃப்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த எனர்ஜி ஃப்ளோஸை சீர்படுத்தும். ஸோ அந்த எனர்ஜி ஃப்ளோ சீராச்சுன்னா ஃபிசிக்கல் பாடி வந்து எல்லா ப்ராப்ளம்ஸும் போயிடும். மெயினாக வந்து நம்ம அந்த பாடி தான் மெயின், அந்த மனசை தான் நல்லா வச்சுக்கணும். மனசோட ரிலேட்டட் தான் செட்டில் பாடி. அந்த மனசு சரியாக வச்சுருந்தா ஃபிசிக்கல் பாடி நல்லபடியாக எல்லாம் இருக்கும். ஸோ இதுதான் அதோட பெரிய சீக்ரெட்டு. அது இல்லாமல் வந்து பிளசிபோ எஃபெக்ட்னு கூட ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. அது கூட கூகுள் சர்ச் பண்ணால் மாத்திரை மருந்து இல்லாமலே சில பேருக்கு எப்படி க்யூர் ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இன்னைக்கு, இதோட நான் இன்னைக்கு முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த எபிசோடில் நான் ஒரு புது அனுபவத்தை நான் ஷேர் பண்ணுறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஹரே கிருஷ்ணா.